Taste the Daily. அண்மை செய்தி. திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என்று மார்த்தட்டும் கொத்தடிமை ரகுபதி அவர்களே, தமிழகத்தில் உள்ள அனைத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளின் நிலை என்ன என்று தெரியாமல் நடவடிக்கை எடுக்காமல் பதுங்கும் அமைச்சருக்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். ஜெயக்குமார் வணக்கம். மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம் ரவி. திராவிட மாடல் அரசு எடுத்த உறுதியான நடவடிக்கைகளால் 5 மாதங்களில் வழக்கு விசாரணை முடிக்கப்பட்டு அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் நீதிமன்றத்தில் தீர்ப்பு பெறப்பட்டுள்ளது என்று மார்த்தட்டும் கொத்தடிமை திரு ரகுபதி அவர்களே, தமிழகத்தில் அனைத்து பாலியல் வன்கொடுமை வழக்குகளுடைய நிலை என்ன என்று நடவடிக்கை எடுக்காமல் பதுங்கும் மந்திரிக்கு, தூங்கும் மந்திரிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவி பேரவையினுடைய செயலாளர், மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டக்கூடிய அறிக்கையில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வந்துவிட்டது என்ன, இன்னும் நிலைய வித்வான் காணவில்லையே என்று நினைப்பதற்குள் தனது அறிக்கை வாயிலாக மீண்டும் ஆஜராகிவிட்டார் ரகுபதி சார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் மாடல் அரசு விசாரித்த லட்சணத்தை காரி துப்பி சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டது சென்னை உயர்நீதிமன்றம். அப்படி நீதிமன்றத்தால் அவமதிக்கப்பட்ட எஸ்ஐடி நடத்திய விசாரணைக்கு கூட திருட்டெடுக்கும் அளவிற்கு ஸ்டிக்கர் மீறி திமுகவிற்கு முற்றி போயுள்ளது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். பாதிக்கப்பட்ட மாநில வழக்கறிஞர் இன்று செய்தியாளர் சந்திப்பில் இந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிய வேண்டாம் எனவும், அதே போன்று மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் எனவும் திமுக அரசினுடைய காவல்துறை சொன்னதாக கூறியுள்ளார். இதுதான் நீங்கள் இந்த வழக்கை நடத்திய லட்சணமா ரகுபதி சார் என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், எஃப்ஐஆர் பதியாமல் உங்கள் அனுதாபி ஞானசேகரனை காக்க முயன்றது இன்று அம்பலப்பட்டிருக்கிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். எத்தனை சித்து வேலைகளைத்தான் இந்த வழக்கில் செய்வீர்கள் என்பதை விசாரிக்கவே இன்னொரு வழக்கு பதிந்தாக வேண்டும் என்று தெரிவித்துள்ள அவர், ஞானசேகரன் போன் பிளைட் மோடில் இருந்தது என்று அவசரமாக பிரஸ் மீட் கொடுத்த போதே இந்த வழக்கினுடைய சந்தேகங்கள் வலுப்பெற செய்திருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார். குற்றம் நடைபெற்ற போது குற்றவாளி ஞானசேகரனை காவல்துறை ரெட் ஹேண்டாக பிடித்த நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் புகார் செய்தவுடன் ஞானசேகரன் முதலில் விசாரணை செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்படுகிறான். மறுநாள் மீண்டும் காவல்துறையால் கைது செய்யப்படுகிறான். குற்றம் நடந்த போது அவன் பயன்படுத்திய போன், அவனிடம் பறிமுதல் செய்யப்பட்ட போனும் ஒன்றுதானா அல்லது வெவ்வேறு போன்கள் பயன்படுத்தப்பட்டதா, இடையில் சார் குறிப்பிட்ட தடயங்கள் அவன் அழித்திருக்க மாட்டானா என்று மக்கள் கேள்வி எழுப்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்களுடன் புகைப்படம் எடுப்பது பெரிதல்ல, ஆனால் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் வீட்டுக்கு பெட்ரூமில் அமர்ந்து திமுக அமைச்சர்கள், சென்னை மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசினுடைய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்ததைத்தான் கேள்வியாக கேட்டிருக்கிறோம். தனது வீட்டிலேயே உணவு அருந்துவதால் ஏற்படக்கூடிய தைரியத்தால் தான் அவன் இது போன்ற குற்றங்களை தைரியமாக செய்துள்ளான். அதற்கு பதில் சொல்லாமல் இன்று வரை அது இப்போ என்று சொல்லுகிற அளவில் தான் உங்கள் நிலை இருக்கிறது என்றும் என மழிப்பு வரக்கூடிய நீங்கள் தானே ரகுபதி சார் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் சட்டமன்றத்தில் இது குறித்து விவாதத்தில் பதிலளித்து பேசிய விடியா திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின், இவ்வளவு குற்ற பின்னணி உள்ள இவனை தன் திமுக அனுதாபி என்று பேசியது சட்டமன்ற குறிப்பில் பதிவாகி இருக்கிறது. இதற்கு கொத்தடிமை மந்திரியினுடைய ரகுபதியுடைய பதில் என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கடந்த ஏப்ரல் மாதம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் வயதான தம்பதி படுகொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட குற்ற சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட 3 குற்றவாளிகள் விசாரணையின் போது பல ஆண்டுகளாக ஆங்காங்கே நடைபெற்ற 12 குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதாகவும் அதில் 19 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளனர். அவர்கள் ஒப்புக்கொண்ட 12 குற்ற சம்பவங்களில் ஒரு சில வழக்குகளில் காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்குள் பதில் அவசர கதியில் வழக்குகளை முடிக்க வேண்டும் என்ற சம்பந்தமாகவே குற்றவாளிகளை கைது செய்து தற்போது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதையும், இந்த நிலையில் போலி குற்றவாளிகளை மறு விசாரணையில் விடுதலையாகும் வாய்ப்பு உள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விடியா திமுகவுடைய ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து எங்கள் கழக பொதுச் செயலாளர்
புரட்சி தலைவர் எடப்பாடிக்கு பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே அறிக்கை வெளியிட்டுள்ளார் என்றும் தெரிவித்திருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியவர் புரட்சி தலைவர் அண்ணன் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் ஸ்டிக்கர் ஒட்ட கொஞ்சம் கூட வெட்கமாக இல்லையா ரகுபதி சார் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொள்ளாச்சி வழக்கு விசாரணை 6 ஆண்டுகள் நீடித்தது என்று கூறும் கொத்தடிமை ரகுபதி மந்திரி அவர்களே, இதில் 4 ஆண்டுகள் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சி என்பதை மறந்து விட்டீர்களா என்னும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அண்ணா நகர் 10 வயது சிறுமி பாலியல் வழக்கு முதல் அரக்கோணம் பாலியல் வழக்கு வரை திமுக அரசு எந்த லட்சணத்தில் பெண்களுக்கு எதிரான வழக்குகளை கையாண்டு வருகிறது என்பதை நாளறியும். செயல் போன்ற பாலியல் கயவர்களை பல சார்களையும் சாட்சி நிற்பது விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுதான் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக எப்படிப்பட்ட கேடு கெட்ட கட்சி என்பதற்கு ஆவுடையார் கோயில் பெண்ணின் அந்தரங்க போட்டோவை காட்டி மிரட்டிய திமுக காம்புகனுக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஸ்டாலின் சார் அமைச்சரவையில் அமைச்சராக இருக்கும் ரகுபதி சாரே சாட்சி என்றும் தெரிவித்திருக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் சிறந்த ஆட்சியை பெறுவதாக கோயபஸ் பொய்யை அவிழ்த்து விட்டிருக்கும் முட்டாள் சட்ட மந்திரி அவர்களே, தமிழகத்து சிறிய மாவட்டமான செங்கல்பட்டு மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 717 பாலியல் வழக்குகள் நீதிக்காக காத்திருக்கின்றன என்று குற்றம் சாட்டியுள்ளார். இதில் மகளிர் காவல் நிலையங்களில் சுமார் 270 வழக்குகள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு ஆய்வு முடித்து தேக்கத்தில் உள்ளன என்றும், பல வழக்குகள் பல்வேறு நிலைகளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டும் நிலுவையில் உள்ளதான செய்திகள் வருகின்றன தெரிவிக்கின்றன என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் திறமை எங்கே? விடியா மாடல் அரசே மேலே குறிப்பிட்டுள்ள ஒரு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கு போல் குறைந்த காலத்தில் நீதி வாங்கி தர தயாரா என்று கேள்வி எழுப்பக்கூடிய முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார், இல்லாத சாரை யாரும் உருவாக்கவில்லை, FIR-இல் உள்ள யார் அந்த சார் என்றுதான் கேட்கிறோம். மாறாக அந்த சாரை காப்பாற்ற இழி பிறவிகளாக இருப்பது ஸ்டாலின் சார் தலைமையிலான திமுக சார்கள் தான் என்று தெரிவித்திருக்கிறார். கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் வலுவாக இந்த வழக்கில் அழுத்தம் கொடுத்த காரணத்தினால்தான் இந்த வழக்கில் நீதி கிடைத்துள்ளது என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். கொத்தடிமை மந்திரி சார் அவர்களே, 2026 மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கு முதல் தமிழகத்தில் அனைத்து பாலியல் வழக்குகள் மீண்டும் விசாரணை செய்யப்பட்டு குற்றச்செயல் அனைத்தும் குறிப்பாக குற்றம் செய்த அனைத்து சார்களுக்கும் சட்டத்தின் முன் தக்க தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று எச்சரிக்கிறேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.